தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, முக்கியமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டரில் இதோட போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது கேஷ் ஒர்க்கர், ஐடி அட்மின், செக்யூரிட்டி, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லா போஸ்டிங்ஸுமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கர் கேட்டகரியில் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பொள்ளாச்சியில் 2 வேக்கன்சிஸ், தொண்டாமுத்தூரில் 4 வேக்கன்சிஸ், மேட்டுப்பாளையமில் 4 வேக்கன்சிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13 வேக்கன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஏயில் சோசியாலஜி, பிஎஸ்டபிள்யூ அல்லது எம்ஏ எம்எஸ்சியில் சோசியாலஜி, சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எம்எஸ்டபிள்யூ பிஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 to 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ரொட்டேஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணணும். 24 ஹவர்ஸும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணவும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை நேட்டிவாக வச்சுருக்க பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை 18,800 ரூபாய் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி அட்மின் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. தொண்டாமுத்தூரில் 1 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷனும் முடிச்சுட்டு அதோட டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அல்லது ஐடி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 to 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். அதுக்குமே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் 2 வேக்கன்சிஸ், தொண்டாமுத்தூரில் 1 வேக்கன்சிஸ், மேட்டுப்பாளையமில் 1. ஸோ இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை நேட்டிவாக வச்சுருக்க பெண்களுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர். இதில் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் 2 வேக்கன்சிஸ், மேட்டுப்பாளையமில் 2 வேக்கன்சிஸ், தொண்டாமுத்தூரில் 2 வேக்கன்சிஸ், பொள்ளாச்சியில் 1 வேக்கன்சிஸ். ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, 21 to 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ரொட்டேஷன் பேசிஸில் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 10,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஓகேங்களா. எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சேம் தான் கொடுத்துருக்காங்க. 21-40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லி 2 லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லி 2 லாங்குவேஜஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிட்டு ப்ரூஃப் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஏஜ் டீட்டெயில்ஸ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா இதோட டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். அடுத்து உங்களுடைய கணவரோட பெயர் அல்லது மனைவியோட பெயர், கார்டியன் அல்லது பேரண்ட்டோட பெயர் இதெல்லாமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதோட டீட்டெயில்ஸுமே தரணும். பாசிங் மந்த் என்ன, இயர் என்ன, கிளாஸ் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே தரணும். அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதேமாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய மெயில் அட்ரஸ், மொபைல், லேண்ட்லைன் அதோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து அதர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸோ ஒர்க் ஷாப்ஸோ அல்லது ட்ரைனிங் அண்டர்டேக்கன்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு இங்கே பிளேஸு டேட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத போஸ்ட் நேம் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அதோட அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே மாதம் 30 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மே 30 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641018 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். மே 30 உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி விண்ணப்பிக்கணும். அதேமாதிரி இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 30 வரைக்கும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸு, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகணுமோ எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் இதோட வாக்கன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.